எச்சரிக்கை விடுத்திருக்காரு. 200 இடங்களை வெல்லுவோம்னு சொல்ற கூட்டணி அனைத்து கணக்குகளையும் 2026 முறியடிப்பேன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கூட்டல் கழித்தல் அவருக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார். அது எந்த விதத்தில் திரைத்துறையிலே வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய ஒளிப்பதிவாளர், இன்னும் சக நடிகர்கள்லாம் பெரிய நடிகர்கள் நடித்து எல்லா ப்ளஸும் இருக்கக்கூடிய ஒரு படம் ஃப்ளாப் ஆகலாம். ஆனால் அரசியலிலே எந்த ப்ளஸும் மைனஸ் ஆவதற்கான வாய்ப்பே கிடையாது. ப்ளஸோடு ப்ளஸ் சேருகிற போது அங்கே எண்ணிக்கை கூடுமே தவிர அங்கே குறைவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. எனவே ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கி காட்டுகிற வல்லமை அவருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. இது கணக்கு யாரும் மாற்ற முடியாத கணக்கு. ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுவோம் என்று சொல்லுவது யாராலும் முடியாத ஒரு கணக்கு. வேண்டுமென்றால் கடன் வாங்கி கணக்கு போட்டிருந்தவர்களாக இருந்தால் இது சொல்லலாம். இங்கே நாங்கள் கடன் வாங்கி கணக்கு போடுவதில்லை, எங்கள் சொந்த கணக்கை வைத்து போடுகின்றவர்கள். திருமாவளவனுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாரு விஜய். ஆனால் எங்களோட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தோனியில சொல்லியிருக்காரு. அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரே தவிர அவருக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தால் நேற்றைய தினம் போயிருப்பார். அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றுமல்ல. அவருடைய விருப்பம் அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் திருமாவளவன் தெளிவாக சொல்லிவிட்டார், நான் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியிலே தான் இருக்கிறேன் என்று. ஏன் அப்புறம் கட்சியை நீக்க மாட்டேங்க கேள்வி இருக்குல்ல. அவர் தான் மன்னர் ஆட்சிங்கிறாரு, குடும்ப ஆட்சிங்கிறாரு. இனிமே அது அவங்க கட்சிக்குள்ளே சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முடிவு. இதை பற்றி நாங்கள் வெளியே இருந்து எதுவும் அந்த கட்சிக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஆலோசனை சொல்ல வேணாம் சார். அவர் 2026 மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும், ஒரு குடும்பம் ஒருத்தர் மட்டுமே ஆட்சி செய்ய. நாங்கள் மன்னர் ஆட்சி நடத்தவில்லை, ஜனநாயக ஆட்சி தான் நடத்துகிறோம். எங்களிடத்தில் வாரிசு அரசியல் கிடையாது, உழைப்பாளே தான் வந்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்ட தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய உழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு துணை முதலமைச்சர் தர வேண்டும் என்று போராடி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தொண்டன் பெற்று தந்த பொறுப்பு துணை முதலமைச்சர் பொறுப்பே தவிர வாரிசு என்கின்ற அடிப்படையில் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வரவில்லை. பேசியிருக்காரு, சினிமா செய்திக்கு நான் பதில் சொல்றதில்லைன்னு சொல்லி விஜய்க்கு பதில் சொல்லியிருக்காரு. சினிமா செய்திகளுக்கு நான் பதில் சொல்றதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா உதயநிதி சினிமா துறையில் தானே வந்திருக்காரு. அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை. சினிமா செய்திகளுக்கு தானே பதில் சொல்வதில்லை என்று சொல்லியிருக்கின்றார் விஜய். திரைப்பட நடிகர் தோனியில அல்லங்க, சினிமா செய்திகளுக்கு என்பது வேறு, சினிமா அரசியல் என்பது வேறு. எனவே சினிமா செய்திகளுக்கு பதில் சொல்வதில்லை என்று சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அரசியலில் யாரும் எந்த நேரத்திலும் யாருக்கு பதில் சொல்லலாம், அதுக்கு தகுந்த நேரம் வர வேண்டும். இன்றைக்கு விஜய் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரா என்றால் இல்லை என்கிறது தான் எங்களுடைய கணக்கு. எனவே நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கு கணக்கு புள்ளி விவரப்படி 48% அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். முதல்வராக யாரும் பிறக்க போவதில்லை, ஆனால் கருத்தியல் தலைவர் தான் முதல்வராகணும்னு சொல்லி அதை வச்சு நான் சொல்றேன் சார். எங்களுடைய தலைவர் திராவிட மாடலை முன்னெடுத்து செல்லுகிற கருத்தியல் தலைவர். ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல, வேங்கவேல் தமிழ் அரசு ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல அப்படின்னு அவர் விஜய் சொல்றாரு. நீதியரசர் சத்யநாராயண கமிஷனே நாங்கள் நியமிச்சிட்டோம். அவரும் விசாரிச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்க. என்ன டிஎன்ஏ டெஸ்ட்டு கண்டு வச்சு பார்த்துட்டோம், எல்லா டெஸ்ட்டும் வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அரசாங்கம் முறைப்படி அங்கே பணியாற்றி யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. கால நிர்ணயங்கிறது கிடையாது. யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன இருக்கு? அங்கே யாரையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. எந்த எம்எல்ஏ எந்த மந்திரி கணக்கு சொல்றாங்க? நிச்சயமாக கிடையவே கிடையாது. எந்த எம்எல்ஏவோ எந்த அமைச்சரோ அதில் நிச்சயமாக குறுக்கீடு செய்யவில்லை. அங்கே ஜாதி அரசியலை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ணி கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சத்யநாராயண நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, அவரும் விசாரணை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார். எல்லா நடவடிக்கைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்திருக்கோம். 2 வருஷமா நம்ம அது மேட்ச் ஆகலை சார். நீங்களும் தான் பார்க்குறீங்க. நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அந்த ஊர் பூரா டெஸ்ட் பண்ணி அடுத்த கட்டம் பார்க்கணும்.
அதையும் வேண்டுமென்றால் செய்வோம். தமிழக அரசியல்ல புதுசா அரசியல் கட்சி உருவாகுவாங்க. ஆ? தமிழக அரசியல்ல வர்ற எலெக்ஷனுக்குள்ள ஏதோ புதுசா அரசியல் கட்சி வர வாய்ப்பு உண்டா? எந்த அரசியல் கட்சியும் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆதவார்ஜுனுக்கு அறிவு கூட இல்லையான்னு உதயநிதி கேட்டிருக்காரு. அந்த வார்த்தை சரியா? அடிப்படை அறிவு கூட இல்லையான்னு சொல்லி உதயநிதி கேட்டிருக்காரு. அதாவது அவர் ஒரு கட்சியில் இருக்கிறார், அந்த கட்சியினுடைய கொள்கை அவருக்கு தெரியும், கூட்டணி தெரியும், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அந்த கட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது இப்படி கேட்பதிலே எந்த தவறும் கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.